ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அருமையான அன்பின் காலையில் பரிசுத்தமுள்ள ஆராதனை கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்க என் அன்பு தேவ மக்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். அருமையான நாளிலும் கூட பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் அவரை தொழுது கொள்ளும்படியாகவும் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிதான கிருபையை கொடுத்திருக்கிறார். அருமையான நாளிலும் கூட நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு உள்ளத்தோடு நீ அன்பு பூர்வாயாக அந்த வேதம் சொல்லப்பட்டபடியாக கூட அருமையான நாளிலும் கூட நாம் எல்லாரும் ஏகோபித்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை துதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் இந்த நாளில் மகிமைப்படுவதால் பிரியமான நன்பு தேவச்சனமே, இருந்த இடங்களில் அனைவரும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவர் இந்த மாதம் முழுவதுமாய் இந்த வாரம் முழுவதுமாய் நம்மளை காப்பாற்றின தேவனுக்கு அதெல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சோத்திரம் பண்ணுவோமா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திர ஆண்டவரே. எல்லார் வாய்களை திறந்து துதிங்க வாப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் சோதரிக்கிறையா, உம்மை நாங்கள் வாழ்த்துகிற ஆண்டவரே, நாங்கள் வணங்குகிற ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைக்காய் நான் இடத்தை செலுத்த முடியும் என்று பக்தர் சொல்வது போல ஆண்டவரே, நீ தந்த கிருபைகள் பெரிது ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு பெரிது ஏசப்பா. ஆபத்துக்கும் கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை கூப்பி இந்த அருமையான காலை வேளையில அந்த பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். ஆண்டவரை துதிக்கிற தெய்வத்தை தொழுது கொள்கிற இடத்தில் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். தர்மியான நாளில் இந்த ஆராதனைக்கு கடந்து வரும்படியாய் கூட எல்லாம் ஒரு நிமிடம் கரங்களை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவரே, நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் வரவேற்கிறையா. இந்த பரிசுத்தமுள்ள ஆராதனைக்கு தேவன் இறங்கி வரும்படியாய் கூட அவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டென்று படிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில கூட ஆண்டவர் தாமே ஒரு விடுதலையை தரும்படியாய் கட்டப்பட்டுகிற கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும்படியாய் கூட இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில எல்லா வித போராட்டங்களும் பிரச்சனைகளும் வியாதிகளும் மாறும்படியாய் கூட எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே சோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் வரவேற்கிறோம். சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற பரிசுத்த பிதா, அன்பின் தெய்வமே, அற்புதமான நல்ல நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சப்பா. இந்த நாளிலும் கூட இந்த பரிசுத்தமுள்ள ஆராதனைக்கு ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற ஐயா ஆண்டவர் தாமே இந்த நேரத்திலும் கூட இந்த நிகழ்ச்சி வாயிலா எத்தனை பேர் ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒவ்வொருவருமே தேவனின் வல்லமையான கரம் இறங்கும்படியா நாங்கள் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நீ ஆளுகை செய்வீரா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுவீரா. பாடி மகிழ்ந்து துதித்து கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவரே நீ உதவி செய்வீரா. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் என் ஆண்டவரை பொறுப்பெடுப்பீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தருமையான மனமகிழ்ச்சியினால் ஓய்வு நாளிலும் கூட கர்த்தரை தேடும்படியா ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை எல்லாரையும் கண்ணின் கருமணி போல பாதுகாத்திருப்பார். கரங்களை உயர்த்தி வரலே சொல்லுவோம். ஹல்லேலூயா. தருமையான பரிசுத்தமுள்ள நாளிலும் கூட கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எனவே சந்தோஷத்தோடு இந்த காலை வேளையில் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலால் கூட இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை என்கிற ஒரு பழைய பாடல் அனைவருக்கும் தெரிந்த பாடல். இதை நோடு கூட சேர்த்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை உலகில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை உலகில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. உலக
மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நல்ல இயேசுவே, நன்மைக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி இந்த காலங்களில் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டாரே, சம்பூரணமாக என்னை உங்கனக்கிலே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டாரே, சம்பூரணமாக என்னை உங்கனக்கிலே. பூரண அழகுள்ளவரே பூவிலந்த வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நல்ல இயேசுவே, நன்மைக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நல்ல இயேசுவே, நன்மைக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தனிமையான நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உற்சாகத்தோடு சேர்ந்து பாடி லோக சுகம் என்னை எல்லாம் எந்தனை கவர்த்தித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகம் எல்லாம் எந்தனை கவர்த்தித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். உள்ளவரை பூவிலந்த வாழ்க்கையது, நீரே போதும். ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாமா? இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்மையே நான் பற்றிக் கொள்கிறேன். ஆண்டவரே நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நல்ல இயேசுவே, நன்மைக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சரியான நாளில் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து உற்சாகத்தோடு தினந்தோறும் உள்ள என்றும் பொங்குதே, நேசரேறி வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உன்னில் உள்ள அன்பு என்னை பொங்குதே, நேசரேறி வேகம் வந்து என்னை சேருமே. உள்ளவரை பூவிலந்த வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நல்ல இயேசுவே, நன்மைக்காக மாணிக்கத்தை விட்டிட. எல்லாரும் சேர்ந்து உற்சாகத்தோடு நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நல்ல இயேசுவே, நன்மைக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை உலகில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை உலகில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டாரே, சம்பூரணமாக என்னை உங்கனக்கிலே. ஆமென். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டாரே. ஆமென். உற்சாகத்தோடு சென்ற காலங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் பூரண அழகுள்ளவரே பூவிலந்த வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நல்ல இயேசுவே, நன்மைக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நல்ல இயேசுவே, நன்மைக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் நன்மைக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் நன்மைக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அல்லேலூயா. நெருமையான நாளிலும் கூட அடுத்த ஒரு பாடலாக நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இந்த காலைகளில் உற்சாகம் உள்ளவரிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். என கர்ப்பான தேவ ஜனமே, நீங்கள் எல்லாரும் ஏகோபித்து பாடுகிற வேளையில் கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. இது வானத்தின் வாசல், என்னே செய்யா
சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மீண்டும் வரிசையாய் நடந்து கேட்டு பரம்பராய் என்கிறே. பூமியின் துளைப்போடும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் மரபும் என்னை கைவிடவே மாற்றி நமக்கெல்லாம் செல்வம் கொடுத்து சொன்னதை செய்யும் மரபும் என்னை கைவிடவே மாற்றி இது வானத்தின் வாசல் என்னை செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரே தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வாயுகிறே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வாயுகிறே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் மரபும் என்னை கைவிடவே மாற்றி சேர்ந்து சொல்லுவோமா? சொன்னதை செய்யும் மரபும் என்னை கைவிடவே மாற்றி இது வானத்தின் வாசல் என்னை செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா நான் நம்பும் பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்களாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்களாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் மரபும் என்னை கைவிடவே மாற்றி இயேசு ஒரு நாளுமே கைவிடாத தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலங்களில் ஒப்புக்கொண்டு அமைதியான ஆண்டவர் சொன்னார்களே, இது வானத்தின் வாசல் என்னை செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா நான் நம்பும் தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா. செல்லும் இடமெல்லாமே என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் மரபும் என்னை கைவிடவே மாற்றி சொன்னதை செய்யும் மரபும் அவனியா கைவிடவே மாற்றி கண்களை உயர்த்தி சென்று இது வானத்தின் வாசல் சென்று ஒரு விசையாய் செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். மீண்டும் ஒரு விசையாய் சென்று இது வானத்தின் வாசல் என்னை செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா நான் நம்பும்
பாக்கியம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, பெருமையான நாளிலும் கூட கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற வேளையில் கர்த்தர் எரிகோவின் அடக்கங்களை இடிந்து விட பண்ணுகிற போல அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் தடைகளை மாற்றி போட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியாக ஒரு நிமிடம் எழுந்து நிற்போமா? பெருமையான காலை வேளையிலும் கூட பரிசுத்த ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் கர்த்தரை துதிக்கிற வேளையில் இந்த நாளிலும் கூட தேவன் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியாக ஒரு நிமிடம் கரங்களை தட்டி ஆண்டவரை வரவேற்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இறங்கும் ஆண்டவரே, என்னை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே, பலவீனனாக அல்ல பலவானாக என்னை நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிடம் கர்த்தரை கரங்களை தட்டி ஆராதிக்கிற வேளையில் தேவ வல்லமை பொறுப்பு மேல் இறங்கும், உங்கள் பிள்ளைகள் மேல் இறங்கும், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் வீட்டின் மேல் இறங்குவதா? நம்ம அப்படியாக எல்லாரும் நின்றவனமா கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியாக அருமையான காலங்களில் ஒப்பு கொடுத்தவர்களா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அந்த பரலோகத்தின் தேவன் தாமே இறங்கி வந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து காலங்களில் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட நீங்கள் சந்தோஷத்தோடு முழுவலத்தோடு நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்று சொன்னார். அந்த பரலோகத்தின் மகிமை நிச்சயமாகவே உங்கள் மேல் இறங்கி வரும். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க? தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க? தேவகுமாரா, தேவகுமாரா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க? தேவகுமாரா, தேவகுமாரா, உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உதவாதீரே, உதவாத என்னில் நீர் உதவாதீரே. நீங்க இல்லாமல் என் உலகம் விடியாது, நீங்க இல்லாமல் என் உலகம் விடியாது. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க? தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க? உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான். பெருமையான நாளிலும் கூட பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தரை நாம் மறந்து ஒரு நாள் போய்விடக்கூடாது. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் நம்ம வாழ்க்கையில. அவருக்கு பிரியமில்லாதபடி, அவருக்கு விருப்பமில்லாதபடி ஒரு நாள் நம் வாழ்க்கை போய்விடக்கூடாது. எனவே இந்த காலை வேளையில நின்று கொண்டிருக்கிற நண்பு தேவ ஜனங்கள் யாரும் ஒப்பு கொடுத்து இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நம்ம நாம் சமர்ப்பிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அது
தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து என கருவியான தேவ ஜனமே, இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஏதோ பெருமையாக நிற்பதாக அல்ல, நீங்கள் ஏதோ உங்க குடும்பத்துல இது ஏதோ ஒரு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். இது பரிசுத்த உள்ள ஆராதனை. கிராமத்தில் இரண்டு பேர் ஒருமனம் உங்கள் நடுவன வருகிறேன்னு சொன்னார்கள். நிச்சயமாய் இந்த கால வேளையில் உங்கள் வீடுகளில் இறங்கி வரலாம். நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் விடுதலை, நிச்சயமாக ஒரு வெற்றியை காணப் போகிறீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் இயேசுவை நாமத்தினால் விலகி போவதாக, பொல்லாத ஆவிகளின் சக்திகள் இப்பொழுது தடைகள் மாறி போவதாக. Thank you God. Hallelujah, hallelujah. Praise the Lord. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்தில் கூட நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடுவோமா?
பரிசுத்தாவியானவரை இந்த காலவேளையில் உட்படுத்துவதாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நன்மையான தேவஜனமே, அதை ஒரு நாளும் மறந்து விடாதவள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி இந்த கர்த்தரை காண
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட நாம் நின்ற வண்ணமாக வேதத்தை கையில் எடுத்துக் கொள்வோம். சங்கீதத்துக்கு எழுதின புஸ்தகம் 82வது அதிகாரத்தை எடுத்துக்குவோம். நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முக தாட்சியம் பண்ணுவீர்கள்? ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்த காலத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவர்களின் மக்கள் என்றும் நான் சொல்லுகிறேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல சென்று லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாயத்தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதியையும் சுதந்திரமாக கொண்டிருப்போம். நெருமையான நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல சங்கீதத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து நாளிலும் கூட கர்த்தர் இந்த ஆராதனை அவிர விதமாக ஆசீர்வதிப்பாரா? இந்த நாளிலும் கூட நல்ல உற்சாகத்தோடு நீங்க சந்தோஷத்தோடு இந்த ஆராதனையில பங்கெடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கான நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ கூட நம்ம ஒரு பாடலை பாடுகிற வேளையில் நம் ஆண்டவருக்காக காணிக்கை செலுத்த போகிறோம். இதை நீங்க கடவுளுக்கு என்று செலுத்த போகிறீர்கள். அதனால் உங்களிடத்தில் இருக்கிறதை எடுத்து ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களே அவர் அவ்விக்கு குலுக்கி மடியில் சரிந்து விடுகிற ஆசீர்வாதத்தை தருகிறார். எனவே கர்த்தருக்காக படைக்கப்படுகிற அந்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஹல்லேலூயா. வாழ்வேது
Praise God. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்மையான அன்பின் காலை வரை இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் வரவேற்கிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சூழ்நிலைகள், தேசங்களில் எத்தனோ சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை செட்டரின் நிலையில் பாதுகாப்பது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் கர்த்தரை தேடுகிற வேளையில் அவர் நமக்கு நன்மை செய்கிற தெய்வமாகவே இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தை மரத்திலிருந்து கடந்து வரும்படியாய் எல்லாரும் ஒரு மட கண்களை மூடுவோமா? பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அற்புதமான நாளுக்காக நான் நன்றி செலுத்துறப்பா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் ஆராதனை வேலைகளில் கர்த்தரை தேடும்படியாகவும் அவரை தியானிக்கும்படியாகவும் கூட கர்த்தர் எங்களுக்கு தந்த தருணங்களுக்காக நன்றி. தேவரே, இவைகளோடு பேசும் நாங்கள் அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக எல்லாரும் சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு ஆசீர்வாதத்தோடு இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னு சொன்னா கர்த்தர் நம் யாரையும் ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சென்று பட்டினை கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மைக்கும் குறைபடாத இந்த வேதவசனம் நிச்சயமாய் யாவரையும் கர்த்தர் காப்பாற்றுவார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். பெருமையான நாளிலும் அந்த இறை செய்திக்காக நாம் கடந்து போக போகிறோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாரா? எடுத்தவர்கள் வாசிகள் மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால் பிழைப்பு உண்டாகும். தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால் அவன் பிழைப்பான். என கருமையான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் நமக்கு ஒரு பிழைப்பு உண்டாகும். தேவனின் வார்த்தை நம்மை பிழைக்க வைக்கும். ஒரு உயிர் உண்டாகும், நமக்கு மறுவாழ்வு ஏற்படும். பிரியமானவர்களே, கருமையான நேரத்திலும் கூட வாழ வழி தெரியாமல், ஆறுதல் கிடைக்காமல் நீங்க அநேக ஜனங்கள் அலைமோதி கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை எப்படியாக போகும், நான் எப்படியாக வாழ்வேன் என்று சொல்லி வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து கலங்கி போயிருக்கிறார்கள். ஆனால் தேற்றுவார் இல்லாமல், ஆறுதல் சொல்லுவதற்கு ஆள் இல்லாமல் தவிக்கிறார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை நமக்கு ஒரு ஜீவனை உண்டாக்கும். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் கிடக்கிற, வேதனைப்பட்டு கிடக்கிற, கண்ணீரோடு கிடக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்பாயானால் இதோ இந்த நாளில் கர்த்தர் உன்னை பிழைக்க செய்கிற தேவன். உன்னை உயிர்ப்பிப்பார். நீ மீண்டும் எப்பொழுதும் இருந்தது போல மிந்தின ஒரு நிலையை காட்டிலும் கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததா கூட எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட தேவனின் வார்த்தை நமக்குள் ஒரு பிழைப்பை ஏற்படுத்தும். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள், மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சரி, அந்த இடத்துல பார்க்கிறப்போ முதலாவது இயேசுவின் வார்த்தையினால் நமக்கு ஒரு பிழைப்பு உண்டாகும். அடுத்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்குள் ஒரு ஜீவன் உண்டு. மனுஷனுடைய வார்த்தைக்கு கட்டாயம் நியாய தீர்ப்பு உண்டு. வேதம் சொல்கிறது. பொதுவாகவே நாம் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதை நான் ஏற்கனவே பல தலைப்புகளில் நான் சொல்லி இருக்கிறேன். நாவுகளினால் நாம் பேசக்கூடிய
வார்த்தையில் கட்டாயம் இந்த இடத்துல நாம் கணக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் கூட கட்டாயம் நம்ம பேசக்கூடிய வாயின் வார்த்தைகளில் கணக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய நாவு, வார்த்தை, வாய் இவைகளை பற்றி வேதம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் உருவாக்கும், அழிக்கும். பொதுவா பாட்டி சொன்னீங்கன்னா ஒரு திருக்குறள் சொல்லப்பட்டிருக்குது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. அப்போ நாவினால் நாம் பேசக்கூடிய வார்த்தை அது என்றும் அழியாது. எங்க ஊர்ல பாட்டி சொன்னீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தவளை வாயால கெடுன்னு சொல்லி. அப்போ வாயின் வார்த்தைகள் நாம் கவனித்து பேசுகிறவர்களா, நிதானித்து பேசுகிறவர்களாகவே இருக்க வேண்டும். வாயின் வார்த்தைகளை குறித்து கட்டாயம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறப்போ ஆண்டவரின் வார்த்தைக்கு, ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைக்கு ஜீவன் உண்டாயிருக்கு. இயேசுவின் வார்த்தை காற்றையும் கடலையும் அமைதியாக்கியது. இயேசுவின் வார்த்தை பிசாசுகளை நடுநடுங்க செய்து பிசாசுகள் ஓடின. இயேசுவின் வார்த்தை மரித்தவனை உயிரோடு எழுப்பியது. அல்லேலூயா. என கருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசமான வார்த்தைகள் ஒன்றும் நம் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா நேகர் பாட்டி சொன்னீங்கன்னா நம் நெகட்டிவா தான் திங்கிங் பண்றோம். என்னால முடியுமா, என்னால ஆகுமா, என்னால் நடக்குமான்னு சொல்லி நெகட்டிவா தான் நீங்க அநேக நினைத்து கொண்டிருக்கிறார். பொதுவாகவே சொல்லுங்க, உன் வாழ்க்கை உன் கையில். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதன்படிதான் உங்களுடைய வாழ்க்கையும் அமையும். இந்த நாளிலும் கூட அருமையான இந்த பிரசங்கத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பிறப்பு, வாழ்க்கை ரெண்டையும் கொடுத்துட்டார். அந்த உலகத்துல பிறந்தாச்சு, அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டார். ஆனால் அதை எப்படி வாழ வேண்டும், எதை கொண்டு வாழ வேண்டும் என்று சூஸ் பண்ணி வாழ்வது உங்களுடைய கையில தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பலபடி ஒன்று சொல்லுவாங்க, எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லி. அப்ப எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அதன்படியே உங்கள் வாழ்க்கை அமையும். அதுவே பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நான் பேச போற காரியத்தை நன்கு கவனிச்சா மாத்திரதா உங்களுக்கு அது புரியும். அப்போ வாயின் வார்த்தைகளில் கவனம் மிக மிக அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் நடக்கும். நீங்க சொல்லக்கூடிய காரியம் தான் உங்களுக்கு பிரதிபலிக்கும். இந்த நாளிலும் கூட வாயின் வார்த்தைகளை குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இப்போ அதாவது நான் சொல்றத நீங்க சொல்ல போறீங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்திக்குங்க. நான் சொல்றத இப்ப நீங்க சொல்லணும். இதுவரைக்கும் நான் சொன்னதை இனி நான் சொல்ல மாட்டேன். இதை நீங்க எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் இதுவரைக்கும் சொன்னதை இனி நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ரைட். அப்போ இதுவரைக்கும் நீங்க சொல்லி இருப்பீங்க, இப்பவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம், இந்த தேவ செய்திக்கு அப்புறம் இதுவரைக்கும் சொன்னதை இனி நீங்கள் சொல்ல போவது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த அருமையான நாளில் உங்களுக்கான ஒரு வேத தியானத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமுள்ள தேவ ஜனமே, இது நீங்கள் ஆவலோடு நீங்கள் கேட்கிற வேளையில், உள்ளத்தை நாளத்திலிருந்து தியானிக்கிற வேளையில் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்குள் பேசுவதை நீங்கள் கேட்க முடியும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க சொன்னதை இனி நீங்க சொல்ல போவது கிடையாது. என்னங்கிற காரியத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் வந்தது. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் நாம் அநேக நேரங்களில் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். கடுமையான நேரத்திலும் கூட சில காரியங்களை நாம் கவனிக்கிற வேளையில் நிச்சயமாகவே ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வந்து சேரும். பிலிப்பியர் நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன். அல்லேலூயா. நடுவுல அருமையாக அந்த வசனம் சொல்லப்படுதுங்க. ஐஸ்வரிய சம்பன
நம்முடைய ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு இன்று ஐஸ்வர்யவனாக இருக்கிறார். அவர் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அருமையான நேரத்தில் கூட முதல் காரியமாக உங்கள் வாயில் நீ இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். என்னதுங்க? இல்லை என்று இனி நான் சொல்ல மாட்டேன். இல்லைங்கிற வார்த்தையை நீங்க அவாய்ட் பண்ணாவே போதும். ஆசீர்வாதம் உங்களை தானாக தேடி இந்த நேரத்தில் கூட அப்போ சர்வசாதாரணமாக நீங்க இல்லைங்கிற வார்த்தையை அநேக என்னச்சுங்க அதை உபயோகிக்கிறோம். இல்லைங்கிற வார்த்தையை சர்வசாதாரணமாக நம்ம சொல்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேகருடைய குறைவுகள் உண்டு. குறைவுகள் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. ஆனால் நாம் நினைத்தால், ஆனால் நாம் அதை குறைவுகள் நம்மை விட்டு மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மைக்கும் குறை வைக்காதவர் நம்முடைய இயேசு. கரங்களை உயர்த்துவர்கள். அல்லேலூயா. அப்போ குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் அவர் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, என் அன்பு சகோதர சகோதரியே, உங்களோட வாழ்க்கையில இன்றும் நீங்கள் குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கலக்க வேண்டாம். கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வருகிற தேவன் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இன்று உங்கள் குறைவுகளை நிறைவுகளாக ஆண்டவர் மாற்றுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுவார். அப்போ இதுவரைக்கும் எப்படியோ, ஆனால் இனி நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் கட்டாயம் வர வேண்டும். அதே வேதத்தில் வசனம் சொல்லப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி நீங்கள் நான் ஆராதிக்கிற இயேசு அவர் ஐஸ்வர்யத்தின் தேவனாக இருக்கிறார். உலகமும் அது நிறைவும் கர்த்தருடையதாக இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் மிகப்பெரிய பணக்காரர். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சுங்க, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்று ஏழோ தானாம் என்று, அதாவது சொல்ல போனா ஒரு ஏழையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் என்று நாம் சொல்லுவோம் சொன்னா, நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட நமக்கு வாங்கிக்க தெரியலதான் அர்த்தம். அல்லேலூயா. அப்போ குறைவுகள் நம்ம வாழ்க்கையில எப்ப வரும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறப்போ, நாம என்னைக்கெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்றோமோ அதனாலதான் நம்ம வாழ்க்கையில குறைவுகள் வந்து கொண்டே இருக்கு. அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போம் சொன்னால், ஒரு ஐஸ்வர்யவான், அவனுக்கு இருந்த 2 மகன்கள், அதில் இளைய குமாரன் தன் தகப்பனுடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு அவன் தூர தேசம் கடந்து சென்றான். அவன் பணம் இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணினான். ஆனால் அவனிடம் எல்லாம் குறைந்து போன போது உணவுக்கு கூட வழி இல்லாதவன், எவனை சொல்ல போனா ஒரு பிச்சைக்கார நிலைமைக்கு அவன் வந்துட்டான். அப்ப நல்ல கவனிச்சுங்க, இருப்பவரை அனுபவிக்க தெரியாமல் கடைசியில் அவன் கையில் ஒன்றுமில்லாமல் போனது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நன்மை தேவ ஜனமே, நம்முடைய அப்பா இயேசுவிடம் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் அவர் விரும்பும் பிள்ளைகளா, நீங்கள் அவருக்கு கேட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்வீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே ஐஸ்வர்யத்தின் தேவன் உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறோம். அப்போ இந்த நேரத்திலையும் கூட நாம் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கையில அதுதான் நமக்கு இருக்குதா இல்லையா, ஆனா என்னாச்சுங்க, எப்ப பாரு கொஞ்சம் இருந்தா நமக்கு இல்லை இல்லைன்னு சொல்லி நான் பழகிருக்கேன். அப்போ நான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கிறப்போ இருந்தாலும் இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு அநேகர் வந்துட்டாங்க. பிரியமானவர்களே, இன்று இல்லை என்பதற்கு, அதாவது இல்லை என்பதற்கும் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது நிறைய வித்தியாசம் நேரத்துல பாக்குறப்ப சொன்ன கேட்டீங்கன்னா, அதாவது இல்லைன்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கையில அது இல்லாமலே போயிடும். நம்மளோட வாழ்க்கையில இல்லைங்கிற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ண நிச்சயமா நம்மளோட வாழ்க்கையில குறைவுகள் தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு பிச்சைக்கார வந்துட்டார். கூட்ட வந்து ஐயா நீங்க எனக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஆனா கட்டாயம் என்ன பண்ணுங்க, 90% என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம், நாம ஒரு ஊருக்கு போவோம்னு சொல்லி நிக்கிறோம். அப்போ அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 2 ரூபா 5 ரூபா கூட நம்மகிட்ட இல்லைங்களா, யோசிச்சுப்பாரு. அப்போ அந்த அதுவே இல்லைன்னு சொல்றோம்னா நாம ஏன் பஸ் ஸ்டாண்ட்ல எதுக்கு நிற்கிறோம்? அப்ப நல்லா கவனிச்சுங்க, உங்களை தேடி ஒரு இல்லாத
சொன்னா அது நிச்சயமா கர்த்தரா அனுப்புனீங்களா தான். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நேரத்தில் கூட இல்லாத ஒருத்தருக்கு உங்ககிட்ட இருக்கிறத நீங்க உதவி செய்வீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. அப்ப நல்லா நினைச்சுங்க. அப்போ அதுக்கிட்ட இல்லைங்கிற ஒரு காரணத்தினால்தான் தேடி வர்றாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாமே கொடுத்திருக்கிறார். இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஆனா இல்லைங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாகவே அது உங்களுக்கு இல்லாமல் போய் வேதத்தில் காணாம ஒரு கல்யாணத்தை நாம் சமூகத்தை எடுத்து பார்ப்போம்னு சொன்னா பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய மக்கள் அந்த இடத்துல இருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல திராட்சரசம் குறைந்து போனது. அந்த அதிகாரத்தை எடுத்து நீங்க நல்லா வாசிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா திராட்சரசம் குறைஞ்சுதான் போச்சு. அளவுல அங்க தீர்ந்து அது போகல, இல்லாம போகல. ஆனா கவனிச்சுங்க, குறைந்து போன நேரத்தில் ஏசான் இருந்தபடியால் குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கின தேவன். கரங்களை உயர்த்தியோரை சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்க அநேக தருணங்களில் குறைந்து போன ஒரு நிலையில் தான் அநேகருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ மக்களே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குற தேவன் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ குறையில்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. எல்லாரும் குறைகளோடு தான் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் குறைகளை நிவர்த்தியாக்குகிற தேவனாகவே இருக்கிறார். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்துக்கு நேராக நாம் திரும்புவோம். இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதாய் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதாயும் காணவில்லையே. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்க்கையில ஒரு குறைவும் வராதபடி ஆண்டவர் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில், நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குகிற தேவனாகவே இருக்கிறார். நிச்சயம் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் ஒரு போதும் கைவிடாத தேவன். இந்த நாட்களில் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவங்க வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனாலும் கலங்காதே, கர்த்தர் அழைத்தவர் உன்னை ஒரு நாளும் கைவிடாத தேவனாகவே இருக்கிறார். இன்னைக்கு வந்து பாட்டி சொன்னா சிம்பிளா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஒரு நல்ல ஒரு வழியை சொல்லி தரங்க. நல்லா கவனிச்சுங்க. அதாவது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில குறைவுகள் உண்டு. மக்கள்கிட்ட சபை விசுவாசிகிட்ட அடிக்கடி சொல்றது இதுதான். அதாவது குறைவுகளை நாம தான் நிறைவாக மாத்திக்கணும். நிறைவாக மாத்திக்கிறதுக்கு என்ன வழி? அப்ப கவனிச்சுங்க. இன்னைக்கு பொதுவா பாட்டி சொன்னீங்கன்னா ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா பெண்கள் சகோதரிகள் என்ன பண்றீங்க தெரியுங்களா? வீட்டுல நீங்க அநேகருக்கு எல்லாமே குறைவுகளோட தான் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வீட்டுக்கு போங்க. உங்க வீட்டுல சமையல் கட்டுக்கு போயிட்டு என்னாச்சுங்க, அது இருக்கிற எல்லாம் என்னாச்சு, பருப்பு டப்பா, எண்ணெய் டப்பா, அதாவது எந்த பொருளா என்னாச்சு, அரிசி மூட்டை எதுவானாலும் சரி, அங்க எல்லாம் ஒருவேளை குறைந்த நிலையில் காணப்படலாம். நீங்க கலங்காதீங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு பொருள் மீது உங்க கைகளை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் அந்த குறைவுகளை இயேசு நிறைவாக்குகிற தேவன். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சுங்க. நீங்க அநேகருடைய வாழ்க்கையில பாக்குறப்ப என்னாச்சுங்க, அதாவது நம்ம வாழ்க்கையில எல்லா பொருளும் தீர்க்கப்படுவதா இல்லைன்னு சொல்லுவோம். அதாவது இன்னைக்கு ஒரு சர்க்கரையா இருக்கட்டும், ஒரு பருப்பா இருக்கட்டும், ஒரு அரிசியா இருக்கட்டும், அதாவது எல்லாம் தீர்க்கப்படுவதா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா தீர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஜெபம் பண்ணுங்களே, நிச்சயம் அது தீர்ந்து போவதற்கு முன்பதாகவே மீண்டும் அது நிரப்பத்தக்க கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதல் காரியம் நான் கத்துக்கிறதுன்னு சொல்லி கேட்டா, இல்லைங்கிற வார்த்தையை நீங்க இனிமேல் சொல்லியே பழகாது. குறைவுகள் இருக்கலாம், ஆனா இல்லைன்னு மட்டும் நீங்க சொல்லக்கூடாது. வேதத்தை நம்ம எடுத்துக்காட்டு பார்ப்போம் சொன்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறப்ப என்னாச்சுங்க, சாரிபா அப்படிங்கிற ஒரு விதவை வீடு இருக்குது. அங்க எலியா தீர்க்கதரிசி போகிறார். ஆனா அந்த இடத்துல பாக்குறப்ப என்ன போச்சுங்க, அந்த விதவை அந்த ஊழியக்காரனுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில ஏற்பட்ட என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த விதவை சொன்னாங்க, இடத்தில் ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறென்றும் இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா. தங்கிட்ட அது மாத்திரம் தான் இருந்துச்சு. ஆனா அதை கூட அவங்க இல்லைன்னு சொல்ல, அது என்கிட்ட இருக்குது, அதை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. உடனே என்னாச்சு, உங்களுடைய பாத்திரம் அயலான் வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து அந்த எண்ணெயை பார்த்து ஊத்தணும்னு சொல்றப்ப அது எல்லா பாத்திரத்தை நிரம்பி வழிந்தது. அல்லேலூயா. கடைசியாக இனி ஊற்றுவதற்கு பாத்திரம் இல்லை என்று சொன்னவுடன் தான் அந்த எண்ணெய் நின்று போனது. அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு சத்தியம் சொல்லி
கேட்டா, எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களோட வாழ்க்கையில அதாவது இல்லை என்ற சூழ்நிலை எப்பொழுதும் வரக்கூடாது. அது எல்லாம் முடிந்தது இல்லை என்று நினைத்தவுடன் தான் அந்த எண்ணை அந்த இடத்துல மாற்று வருவது நின்று போனது. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இல்லைங்கிற ஒரு வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. கர்த்தர் நிச்சயமாக கூட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். மீண்டும் செல்வ செழிப்பு வரும். மீண்டும் நீங்கள் சந்தோஷத்தை காண்பீர்கள். இழந்து போன வேதனைகளை, இழந்து போன துன்பங்களை கர்த்தர் மாற்றி மீண்டுமாய் புதுமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அதனால இனி இன்பமாய் இருந்து என்ன சொல்லக்கூடாதுங்க, இல்லை அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடா. சரி, அடுத்து இரண்டாவது ஒரு காரியத்துக்கு மேல நாம் போகிறோங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்துக்கு நேரா நான் வாசிப்போங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த வசனத்துல அற்புதமா ஒரு காரியத்தை சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்றாருன்னு நான் பார்த்தோம் சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப ஆண்டவர் பலன் தருகிற தேவன். பிரியமுள்ள தேவ ஜனங்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நம்மில் அநேகர் இன்றும் பலவீனர்களா தான் இருக்கிறோம். அதாவது ஆண்டவர் சொல்லிட்டாங்க, நாம் பலவீனர்கள் தான், ஆனால் நமக்குள்ள இருக்கும் இயேசு நம்மளை பலனுள்ளவர்களாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பலவீனனான நம்மை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க. அதாவது முடியாதுங்கிற வார்த்தையை நீங்க சொல்லவே கூடாது. இரண்டாவது என்ன சொல்லக்கூடாது, இனிமேல் முடியாதது இனிமேல் நீங்க எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. வாயின் வார்த்தையில ஆண்டவர் கவனிக்கிறார். அப்ப இதெல்லாம் வந்து எங்கிட்ட இல்ல, என்னால முடியாதுன்னு சொல்றப்ப அது கட்டாயம் அப்படித்தான் நடக்கும். இந்த நேரத்திலும் கூட பார்க்கணும்னு சொன்னா, நம்ம அநேகருடைய வாயில பாக்குறப்ப சர்வசாதாரணமா இந்த வார்த்தை தான் வருது, என்னால முடியுது, முடியாது, என்னால எங்க ஆக போகுது. அப்போ நம்மை நாமே முடியாது என்று சொல்லுகிற வேளையில் நிச்சயமாகவே அந்த வார்த்தை நம்மளை பலவீனப்படுத்துகிறது. முடியாது என்ற வார்த்தை நம்மை பலவீனனாக மாற்றுகிறது. அப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு பலம் தருவார் என்று நம்பிக்கையோடு இருந்துவாங்க. பலவீனத்தை கர்த்தர் பலவானாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே, நண்பு சகோதரியே, உங்கள் அநேகருடைய வாழ்க்கையில ஒருவேளை வியாதிகளினாலேயோ மற்ற எந்தவித சூழ்நிலைகளாலேயோ நீங்கள் பலவீனப்பட்டு கிடக்கலாம். கர்த்தர் சொல்றார், உன்னுடைய பலவீனத்தில் இந்த கர்த்தராய் கிறிஸ்துவின் பலன் பரிபூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. நீ பலவீன பாண்டவல்ல, நீ பலவீனன் அல்ல. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறவனாக தூக்கி நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அப்போ சங்கீதம் 84வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவரில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உன்னை பலப்படுத்த இயேசுவால் முடியும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னால முடியாத ஒரு சூழ்நிலை, நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் அருமையான வசனம் சொல்லுது, மாம்சம் பலவீனம் உள்ளதா, ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம் பலவீனமான ஆனவர்கள் தான், நம்முடைய மாம்சம் பலவீனமானதுதான். ஆனால் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிற வேலை, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற வேலை, உன்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மக்களே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க வியாதிகளினாலேயோ மற்ற எந்தவித காரணத்தினாலேயோ நீங்க பலவீனப்பட்டு கிடப்பீர்கள் சொன்னார். கர்த்தர் சொல்றார், உன்னுடைய பலவீனத்திலிருந்து இந்த உன்னை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அநேகர் பாட்டு சொன்னீங்கன்னா, முடியாதுன்னு சொல்லி நம்மை நாமே பலவீனப்படுத்திக் கொள்கிறோம். முடியாதுன்னு சொல்லிட்டாவே நாம் பலவீனம் ஆயிட்டோம்னு சொல்லி அர்த்தம். ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கணும்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஆலயத்துக்கு கிளம்புறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க போகல, சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா கிளம்புற நேரத்துல திடீர்னு நினைச்சுங்க, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, உடம்பு சரியில்லாத மாதிரி தான் தெரியும். அப்ப எல்லாமே மாதிரியா தான் இருக்கு. ஆனா அதை நீங்க பெருசா நினைச்சு தலை வலிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப அந்த மாதிரி வலிக்குது நீங்க நினைச்சீங்கன்னாவே கட்டாயம் வலிக்கும். அதை நீங்க பெருசா நினைச்சீங்கன்னா ஆராதனை கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்க இழந்து போறீங்கன்னு சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. எந்த நிலை வந்தாலும் சரி, ஆராதனைக்கு சென்று கர்த்தரை ஆராதிக்கோடு நீங்க நம்பிக்கையோடு வாங்க, தைரியத்தோடு வாங்க. கர்த்தர் ஆராதனை வேளையில் உன்னை அவர் பலப்படுத்த அவர் வல்லவராய்
இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சுங்க. இன்னைக்கு முடியாதுன்னு சொல்றப்போ, நம்ம முடியாதுன்னு சொல்லும்போது பிசாசுக்கு நாம் அநேக வாய்ப்புகளை தருகிறது. நம்முடைய விசுவாசம், நம்முடைய பலனை நாமே இழந்து போகிறோம். அல்லேலூயா. முடிஞ்சதை செய்வோம், முடியாதது நமக்கு வேண்டாம். அதாவது நல்லா கவனிச்சுங்க. அதாவது இன்னைக்கு யாருக்கையாச்சும் பொதுவா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலையோ ஏதாவது ஒரு காரியத்தோ சொல்லுவோம்னு சொன்னா நிச்சயமா என்ன அவங்க சொல்றது, ஆனா எங்கப்பா என்னால ஒண்ணும் முடியாது, என்னால ஒண்ணும் முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்ப நல்லா கவனிச்சுங்க. நம்முடைய வாயில எப்போ முடியாதுங்கிற வார்த்தையை நாம் சொல்றோமோ அப்பவே பிசாசு ஜெயித்து விடுகிறான். பிசாசு அந்த இடத்துல ஜெயிச்சிடறான். நீங்கள் பலவீனப்பட்டவர்களாக மாறி போகிறீர்கள். அல்லேலூயா. அப்போ முடியாதுங்கிற வார்த்தை பிசாசு எடுத்துக் கொள்ளுகிறான். அவன் உங்களை சோதிக்க, அவன் உங்களை பலப்படுத்த உங்களால் முடியாதுங்கிற அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். என்னால் முடியும் என்று சொல்லி நம்பி பாருங்க, நிச்சயமா கூட பிசாசு அந்த இடத்துல தோற்று போவான். அல்லேலூயா. வாயின் வார்த்தைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவா தான் நினைக்கணும். என்னால் முடியும், என்னால் ஆகும், எனக்கு நடக்கும்னு சொல்லி பாசிட்டிவா திங்க் பண்ணுகிற வேலையை தான் நிச்சயம் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்பார்ப்பு அந்த இடத்துல நாம் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள ஒரு வழிவகை செய்யும். நீங்க அநேக பாட்டின்னு சொன்னீங்கன்னா நினைச்சுங்க, படிப்பு, வேலை, திருமணம், வீடு கட்டுறது, அப்ப எந்த விதமான காரியங்களை நான் பார்ப்போம்னு சொன்னாலும் என்னால எங்க முடிய போகுது, என்னால எப்படி ஆகுது, நான் எங்க படிக்க போறேன், நான் எங்க வீடு கட்ட போறேன். அப்ப வந்து என்னால முடியாது முடியாதுன்னு நம்ம அநேகம் நினைக்கிறோம். தவிர முடியாத ஒன்றை இயேசுவால் நடத்த முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க அநேக காரியங்களிலும் அநேக சூழ்நிலைகளிலும் முடியாத ஒரு தருணத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் இந்த செய்தியின் வாயிலாக, இதோ உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே முடியும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ முடியாதுங்கிற வார்த்தையை இன்னைக்கு வாயில நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, சொல்லக்கூடாது. அப்போ முடியாது அப்படின்னு சொன்னாங்க, அது யார் சொல்லுங்க, சோம்பேறி தான் சொல்லுவாங்க, செய்ய முடியாதவங்க தான் சொல்லுவாங்க. அப்போ கர்த்தர் உங்களை மான்கால்களை ஓட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களால் எல்லாம் முடியும், உங்களால் எல்லாம் முடியும். உங்களால் படிக்க முடியும், வேலை செய்ய முடியும், மற்ற இந்த காரியத்துல ஜெயித்து காட்ட முடியும். எனவே கர்த்தரை தெய்வமா கொண்டிருக்கிற ஜனம் அது பாக்கியம் உள்ளது என்ற வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான நண்பு சகோதரன், எனக்கு சகோதரி, உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் இதுவரைக்கும் நீங்கள் எதை முடியாது என்று நினைக்கிறீர்களோ உங்களை கொண்டே கர்த்தர் இனி அதை முடிய செய்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு நிலை சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து மூன்றாவது ஒரு காரியத்துக்கு நேரம் போக போகிறோம். எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தேயுக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இடத்துல சொல்லப்படுகிறது என்னங்க, நமக்கு பயமுள்ள ஆவியை அவர் தரவே கிடையாது, நமக்கு பலமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுங்க. மூணாவது ஒரு காரியம், பயமுள்ள ஆவியல் அல்ல, பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். மூணாவது நீங்க வாயில சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை தெரியுங்களா, எனக்கு பயமா இருக்குதுன்னு நீங்க சொல்லவே கூடாது. என்ன காரியங்க, எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிற வார்த்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ பயம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ எல்லா சூழ்நிலையிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயல்பா இருக்கிறது ஒண்ணுதான். அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பயம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்குது. அதாவது இன்னைக்கு சிம்பிளா நான் சொன்னதுங்க, அதாவது வியாதி வந்து இறந்தவங்களை காட்டுல அந்த பயந்து பயந்தே இறந்து போனவங்க நிறைய பேர் அதிகம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா அதை குறித்து திங்க் பண்ணி ரொம்ப பயம். அந்த வியாதியிலிருந்து நான் தப்பிக்கலாம், நான் மீண்டும் வருவேனான்னு சொல்லி அந்த பயமே அவர்களை அழித்து விடுகிறது. பயம் நம்மை அழிக்கக்கூடிய, அதாவது நம்மை அழித்து பயம் ஜெயத்தை பெறும். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில எதற்கும் நீங்கள் பயப்படாதவர்களா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை கொண்டு எல்லாம் செய்ய முடியும். அதனால பயத்தின் ஆவியை அல்ல, கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்னா பலத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பயம் என்பது பொதுவாக எல்லா மனிதர்களையும் கட்டாயம் சிந்திக்க வைக்கும். என்னாச்சு,
வாழ்க்கையில் அப்படியா, என்னோட வாழ்க்கையில் இப்படியா சொல்லி அதை யோசிக்க மாட்டீங்கன்னா கட்டாயம் பயத்தினால் ஆயுசு நாள் குறைந்து போகும். கட்டாயம் ஆயுசு அதை அழிச்சு நேரத்தில் ஆண்டவர் சொல்லிக்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு தைரியம், பிசாசை கண்டு பயப்படக்கூடாது, பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இதை நீங்க ஒரு நாளும் ஒருபோது எப்பவும் மறந்து போகிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்காலத்தை குறித்து, படிப்பு, வேலை, திருமணம், எதை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயா? நீ பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு உனக்கு பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு ஒரு பெரிய பலத்தின் ஆவியை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது பயம், பிசாசினால் உண்டாகும். பயப்படுத்துகிறவன் பிசாசு. அப்போ அவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலத்தை கர்த்தர் இன்னைக்கு உனக்கு தரப்போகிறார். ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் இருந்த இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவி இப்பொழுது வெளியேறட்டும் ஆண்டவரே. அப்பா, வேதனைப்படுத்துகிற ஆவி வெளியேறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன்னுடைய வாழ்க்கையில எல்லா பயங்களும் நீங்கி, எல்லா பாவங்களும் சாபங்களும் நீங்கி ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தரல போகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நேரத்தில் கூட நீங்க படிப்பை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, திருமண வாழ்க்கையை குறித்தோ, அல்லது நான் என்ன செய்வேன், என்ன பண்ணுவேன், எதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை இல்ல, மீண்டும் மீண்டும் சொல்ற, கர்த்தர் உங்களுக்கு பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தர்மையான நாளில் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து நீங்கள் ஒரு நாள் ஒரு போது நீங்கள் கலங்க வேண்டியது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்க வேதனைப்பட்டு கலங்கி நான் தனியா இருக்கிறேன், தவித்து போகிறேன் என்று நீங்க நினைக்கிறீங்களா? கலங்க வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அருமையான பெருமான் செய்ய பாடுகிறார், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதாக. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையோடு தைரியத்தோடு பாட வேண்டும். நான் பயப்பட வேண்டியது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கிறார். ஒன்று ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் பார்க்கிற வேலை, எலியா சாரிபாத் என்கிற விதவை வீட்டுக்கு போகிறார். அங்கு தன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெயும் அதை சாப்பிட்டு என்னாச்சுங்க, இனி என்னோட வாழ்க்கையில வேற ஒன்றுக்கும் வழி கிடையாது, இடத்துல எதுவும் இருப்பதில்லை என்று சொல்லி தன் எதிர்காலத்தை, அதாவது மரணத்தை நோக்கி காத்திருந்த வேளையில் ஊழியக்காரன் அவரை தேடி வந்தார். அந்த இடத்துல வந்தப்போ சாரிபாத் விதவை பயந்தார். எதற்காக? ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்துட்டாரு, அவருக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் பயந்தார். ஊழியக்காரன் கேட்டார், உங்கள்கிட்ட என்ன இருக்கு சொல்றப்ப, என்கிட்ட கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்றப்ப, நீ அதில் முதலாவது எனக்கு கொண்டு வான்னு சொன்னார். எனக்கு அருமையான நண்பு தேவஜனமே, அவள் பயந்தவனாக காணப்பட்டார். இடத்துல ஒன்றுமில்லாத தருணத்தில் ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்துட்டாரே சொல்லி. ஆனால் அந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் பானையில் மா குறைந்து போகாதபடி, கலசத்தில் என்னை குறைந்து போகாதபடி கர்த்தர் சம்பூரணமாய் ஆசீர்வதித்த தேவன். அல்லேலூயா. அருமையான நேரத்திலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வந்தாது திரும்பிங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு போக விடவில்லை, இந்த குடும்ப பற்றாக்குறையில் இருக்கிறேன்னு சொல்லி பயப்படுகிறீர்களா? நீங்கள் பயப்பட வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குவர் வல்லவர். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் குறைவுகள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைவாகும். அல்லேலூயா. உணவானாலும் சரி, பணமானாலும் சரி, தேவைகள் எல்லாம் நிறைவாக மாற்றுகிற தேவன். வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மலைப்பிரசங்கம் பண்ணிட்டார். பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் உண்டு, ஆனால் அவர்களுக்கு சாப்பிட கொடுப்பதற்கு ஒன்று கிடையாது. அந்த இடத்துல ஒரு சிறுவன் வந்தான். அவனிடம் 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது. நல்லா கவனிச்சுங்க, அந்த இடத்துல அந்த 5 அப்பம் 2 மீனை வாங்கின உடனே அனைவரையும் பந்தியில் அமர செய்தார். அல்லேலூயா. அற்புதங்களை செய்ததுக்கு அப்புறம் ஜனங்களை பந்தியில் உட்கார வைக்கவில்லை, தன் கரத்தில் வாங்கின உடனே பந்தியில் உட்கார வைத்தார். 5 அப்பம் 2 மீனை எடுத்து வானத்திற்கு நேராக அண்ணாந்து பார்த்து அதை ஜெபம் பண்ணினார். நல்லா கவனிச்சுங்க, கீழே இருந்து மேல போற வரைக்கும் 5 அப்பம் 2 மீன் தான். ஆனா எப்ப மேல போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கீழே
நீட்டினாரோ அப்பொழுது அந்த கூடை நிறைந்து காணப்பட்டது. கரங்களை உயர்த்தி அழைச்சுடுங்க. அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் கீழே இருந்து மேலே போகிற வரைக்கும் தான் கர்த்தர் அதை தொட்டு ஆசீர்வதித்த பின்பதாக அது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட பிரியமான தேவஜனமே, ஏதாவது என்னுடைய மக்கள் விசுவாசிகள்கிட்ட நான் அதிகமா சொல்றது ஒண்ணுதான். அப்ப ஆசீர்வாதம் என்பது பல வருடங்களோ ரொம்ப தூரத்திலே இருந்து நீங்க நினைக்க வேண்டாம். ஆசீர்வாதம் என்பது கை கட்டுகிற தூரமத்தில்தான் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபித்தால் கர்த்தர் உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒளிந்து கிடக்கிறது. இதை நீங்க தெரிந்து கொள்ளுவீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லுவேன்னு சொன்னா, இன்னைக்கு ஒருவேளை இருட்டுல நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு. இருட்டுல போய்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஆச்சுல ஒரு பயம், ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது, ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியும் சொல்லி அப்போ இருட்டை பார்த்து ஒரு பயம். அது ஜென்ரலா நடக்கக்கூடியதா. ஆனா அந்த நேரத்துல நீங்க ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட வந்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வசனத்தை எடுத்து வாசி. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படா. எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தை குறித்தும் நீ கலங்காதே, நம்மோடு கூட இருக்கிறேன் சொன்னாண்டம். எனக்கு அருமையான தேவஜனம், வேதத்தில் அற்புதமான ஒரு சம்பவம். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் இருக்கிறார். ராஜாவை பார்த்தவர்கள் பயப்படவில்லை. எரிகிற அக்கினி சூளையை பார்த்து பயப்படவில்லை. கர்த்தர் அவர்கள் கர்த்தர் பேரில் வைத்திருந்த நம்பிக்கை எரிகிற அக்கினி சூளையிலிருந்து கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். அல்லேலூயா. அவர்கள் எரிகிற அக்கினி சூளையை பார்த்து பயப்படாமல் என்றார். சூழ்நிலைகள் உனக்கு மாறலாம், சந்தர்ப்பங்கள் உனக்கு மாறலாம். ஆனால் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கர்த்தரை ஒரு நாள் மறந்து போகாது. அவனோடு கூட இருப்பார். ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு எடுத்துக்காட்டு நான் பார்ப்போம் சொன்னா, சீசர்கள் நடுச்சாமத்துல நடுக்கடலுக்கு போறப்போ திடீர்னு பயங்கரமான காற்று, கடல் கொந்தளிக்கிறது. அவர்களை காப்பாற்ற வழி இல்லாத ஒரு தருணத்தில் அவர்கள் நடித்து போகிற ஒரு சூழ்நிலை, மனிதனுடைய உதவிகள் கிடைக்காத ஒரு தருணத்தில் அவர்கள் அழிந்து போகிற நிலையில், பயந்து கிடந்த நிலையில் இயேசு கடலின் மீது நடந்து வந்தார். அல்லேலூயா. அவர்களை காப்பாற்றும்படியா. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில நீங்க யாரும் இல்லை, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு யாரும் உதவி செய்யலை சொல்லி நீங்க நினைக்கலாம். கர்த்தர் உன்னை தேடி வருவார். உன்னுடைய துக்கங்கள் மாறும், பாடுகள் மாறும், உபத்திரவங்கள் மாறும், பயத்தை அவர் நீக்கி போடுவார். அல்லேலூயா. நீங்கள் எதை குறித்து பயப்பட வேண்டாம். உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் கூட அருமையான ஊழியர்களுக்கு, இளம் ஊழியர்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய அர்ப்பணித்தவர்கள், ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த புதுல நல்லா இருக்கும், நாட்கள் செல்ல செல்ல போராட்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஊழியத்தில் உபத்திரவங்களை கண்டு கலங்கி நிற்கிற ஒரு தருணம், பயந்து போகிற ஒரு நேரம். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஊழியத்தை உங்களால் ஜெயிக்க முடியும், வல்லமையா இருந்து பயன்படுத்த முடியும். கர்த்தர் கூட இருக்கிறார். பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் அருமையான ஊழியர்களோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உன்னோடு இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதனால மூணாவது ஒரு காரியத்தை நான் சொன்னாங்க. நீங்க எப்பவுமே என்னாச்சுங்க, மூணாவது காரியம் பயமா இருக்குது, இனிமேல் நீங்க சொல்லக்கூடாது. மூணாவது காரியம் பயமா இருக்குதுன்னு சொல்லவே கூடாது. சரி, நாலாவது ஒரு காரியம், ஒன்று நான் யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனில் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அப்போ ஆண்டவர் பெரியவரா இருக்கிறபடியா இயேசு மாத்திரம்தான் பெரியவர், அவர் மாத்திரம்தான் உயர்ந்தவர். அப்போ நாலாவது ஒரு காரியம், சாத்தானை நீங்கள் இனிமேல் குறை சொல்லக்கூடாது. யாரும் குறை சொல்லக்கூடாதுங்க. சாத்தான குறை சொல்லி பழகவே கூடாது. எதுக்கு எடுத்தாலும் சாத்தான குற்றம் சாட்டக்கூடாது. அப்போ இயேசு பெரியவர். ஆனா இன்னைக்கு எல்லாரும் அதை நம்ம மறந்துட்டு என்ன தெரியுமாட்டாங்களா, ஒண்ணு இல்லாதவன் தான் நீங்க பெரியவா பாக்குறாங்க, ஒண்ணும் இல்லாதவன் தான் பயப்படுறாங்க.
இன்னைக்கு பெருசாக நினைக்கிறார். அவனால் ஒன்று கிடையாது, ஜீரோ. பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட பிசாசு நம்மளை சோதிப்பவன் தான், பிசாசு நமக்கு சோதனை தருகிறவன் தான். ஆனா அவன் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை சோதிப்பது கிடையாது. பிசாசு நம்மை சோதிக்க வேண்டுமானால் ஆண்டவரிடம் பர்மிஷன் வாங்க வேண்டும், ஆண்டவரின் உத்தரவு வாங்க வேண்டும். அப்போ ஆண்டவரின் உத்தரவோடு பிசாசு நம்மை சோதிக்கிறான் என்று சொன்னால் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி நடக்கிறோம், நம்மை திருத்துவதற்கும் அதிலிருந்து விடுவதற்கும் ஆண்டவர் பிசாசுக்கு அனுமதி கொடுக்கிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்குது, மாதை உன் கூடாரத்தை அணுகா, பொல்லாப்பு உனக்கு நேரிடாத என்ற வேத வசனத்தில் நாம் படிக்கிறோம் அல்லவா? அப்போ கர்த்தர் பொல்லாத சக்திகளுக்கு நம்மை பாதுகாக்கிறது. நம்ம எல்லையை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் பாதுகாப்பு தேவ தூதர்கள் உலாவுகிற வீடாக இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்திலும் கூட பிசாசு இன்னைக்கு அநேக குடும்பத்துக்கு நுழைஞ்சு பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்களை தருகிறார். காரணம் என்ன? பிசாசு உள்ளே வந்ததற்கான காரணம் நாம் தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற வழியில் பிசாசுக்கு ஆண்டவர் அனுமதி தருகிறார். இதை கூட உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு காரியம் சொல்லுங்க. பிசாசு எங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிசாசு நம்ம வீட்டுக்கு வெளியில தான் இருக்கு, வீட்டு வாசப்படியில் தான் இருக்கிறான். பிசாசு வீட்டுக்குள்ள கிடையாது. ஆனா நல்லா கவனிச்சுங்க, வாசப்படியில் இருக்கிறவனை உள்ள வரவழைக்கிறது நாம தான். நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற வேளையில் அவனை கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்ப ஆண்டவரின் பர்மிஷன் இல்லாதபடி பிசாசு உள்ளே வருவது கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, நாமளா எல்லா காரியத்தையும் செஞ்சுக்குவோம், நாமளா எல்லாத்தையும் பண்ணிக்குவோம். ஆனா கடைசியில் பழி தூக்கி யார் மேல போடுறது? பிசாசு மேல போடுறது. பிசாசு எதுக்கு நம்ம சோதிக்கிறான்? நாம அதுல இருந்து மாறணும், அதுல இருந்து திருந்தோணுங்கிறதுக்காக தான் சோதனை தர்றான். ஆனா எல்லாமே உருவாக்குறது பிசாசு தான் சொல்லி என்ன பண்றாங்க? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பிசாசை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன கதைங்க, ஒரு ஊர்ல ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. ஒரு ஆராதனை நடக்குது, எல்லா மக்களும் ஆராதனைக்கு வந்தாங்க. ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. சாட்சிக்குரிய ஒரு பகுதி வந்து சாட்சி நேரத்துல எல்லாரும் எடுத்து சாட்சி சொன்னாங்க. அப்பொழுது ஒரு அம்மா எந்திரிச்சு சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, என் வாழ்க்கையில இப்ப எல்லாமே கஷ்டங்க, திடீர்னு பணம் கூட வந்துருச்சு, குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல சண்டை, குடும்பத்துல வியாதி. அப்ப இது எல்லாமே என்னாச்சுங்க? பிசாசுதான் என்னை இன்னைக்கு என்னாச்சுங்க ஆட்டி படைக்கிறா, பிசாசுதான் என்னை பயங்கரமா தொந்தரவு பண்றா, பிசாசுதான் என்னை கஷ்டப்படுத்துறா அப்படின்னு சொல்லி எல்லா குற்றச்சாட்டுகளையும் என்னாச்சுங்க அந்த அம்மா சாட்சி நேரத்துல பிசாசு மேலேயே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சாட்சி நேரம் முடிஞ்சது, பிரசங்க நேரம் முடிஞ்சது, ஆராதனை முடிஞ்சது, எல்லாரும் வீட்டுக்கு போகக்கூடிய நேரம், எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஊழியக்காரர் என்னாச்சுங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஆனா வீட்டுக்கு அவங்க பக்கத்துல போக போக பாக்குறப்போ தூரத்துல இருந்து அவர் பார்த்தார். அவர் வீட்டு வாசப்படியில யாரோ ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தார். இவருக்கு அப்ப என்ன போச்சுங்க, அந்த ஊழியக்காரர் பாக்குறாரு. பாக்குறப்போ அந்த இடத்துல அழுதுகிட்டே நிக்கிறார். இவன் என்னாச்சு பக்கத்துல போய் யாருன்னா நம்ம வீட்டுல இப்படி போது அழுகுன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தா அங்க பிசாசு உட்கார்ந்து அழுதுகிட்டு. யாரு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க? பிசாசு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா. நாம இவருக்கு பார்த்தோன்னே தூக்கி வாரி போடுச்சு. என்னடா பிசாசு வந்து நம்ம வீட்டு வாசப்படியில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு, ஏப்பா நீ இங்கே வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கிற பிசாசு சொல்லிச்சுங்களா, ஐயா நான் என் பாட்டுக்கு நான் தனியா இருக்கிறேன், ஏன் வேலை என்பா அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா உங்க சபை விசுவாசிகளும் சரி, இந்த கிறிஸ்துவ மக்களும் சரி, இவங்க ஜெபிக்கிறது கிடையாது, ஆண்டவரை தேடுறது கிடையாது, ஆலயத்துக்கு வர்றதில்ல, கர்த்தருக்குண்டான எந்த காரியத்தையும் செய்யறது கிடையாது. இவங்களா பண்றதுனால அநேக துன்பங்கள் பாடுகளை வந்து இவங்களா வாங்கிக்கிறாங்க. ஆனா கடைசியில எல்லாமே நான் தான் பண்ணுன்னு சொல்லி என்னையவே எல்லாம் குறை சொல்றாங்களா, என்னையவே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல நான் ஒண்ணும் பண்ணாதபடி நான் சிவனேன்னு என் பாட்டுக்கு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிசாசு. பிரியமான தேவஜனங்களே, அவன் சும்மாதான் இருக்கிறான். பிசாசு என்னாச்சுங்க, அவன் சும்மாதான் இருக்கிறான். ஆனா என்னாச்சுங்க, நாமளா தான் அவன் என்னாச்சுங்க வலிய வலிய வரவழைக்கிறோம். முதலில் நம்ம கிட்ட என்ன குறை இருக்குது அதை பார்க்கணும். முதல்ல நாம என்ன தப்பு செய்ய, பிசாசு நம்ம மேற்கொள்ள, பிசாசு நமக்கு சோதனை தருவதற்கு நாம் என்ன காரணம் பண்ணினோம்? முதலாவது யோசி. பிரியமுள்ள தேவ ஜனமே, நெருமையான நாட்களில் கூட சாத்தானை குறை சொல்லுவதை நிறுத்த வேண்டும். உங்களுக்குள் இருக்கிற குறைகளை பாருங்கள். மத்தேயு 17
11ஆம் வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால், பிசாசை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஜெபமும் உபவாசமும் அவசியம். அல்லேலூயா. கட்டாயம் நம்ம என்னங்க ஜெபம் இருக்கும், உபவாசம் இருக்கும். கட்டாயம் இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா பிசாசு உங்க பக்கத்திலே வர முடியாது. அல்லேலூயா. நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவேன்னு சொன்னா, நீங்க அநேக வீடுகளில் ஜெப சத்தம் கேட்பதே கிடையாது. கிறிஸ்தவருடைய வீட்டில் இன்னைக்கு ஜெபமே கிடையாது. ஏதோ கடமைக்கு வர்றாங்க போறாங்க, தாய் தகப்பன் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஏதோ கடமைக்கு எந்திரிச்சாச்சுங்க ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுறாங்க. கவனிச்சுங்க, என்னைக்கு உங்க வீடுகள்ல ஜெபம் குறைந்ததோ, என்னைக்கு ஜெபம் உங்க வாழ்க்கையில் இல்லாமல் போனதோ, பிசாசின் சோதனை அப்பொழுதே உங்களுக்கு வீட்டுக்குள் வந்துவிட்டது. ஜெபம் என்பது மிகவும் அவசியம். ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஜெப சத்தம் கேட்க வேண்டிய வீடுகள். இன்னைக்கு என்னாச்சு, சினிமா பாடல், சீரியல், இப்படி பாட்டின்னு சொல்லி நினைச்சுங்க, பாட்டு படம் இப்படி சொல்லி அத்தனை எத்தனையோ காரியங்கள். அப்போ கர்த்தர் இருக்க வேண்டிய வீட்டுல, தேவன் உலாவுகிற வீட்டுல, ஜெபம் இருக்க வேண்டிய வீட்டுல இவைகள் இருக்க வேண்டும் சொன்னால் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்? அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஜெபம் உங்கள் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாக நிற்கும். கரமுலகத்தில் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதனின் வீடு கர்த்தரால் காப்பாற்றப்படும். யோபுவுக்கு இருந்ததையும் சுற்றி பாதுகாத்து கொண்ட ஆண்டவர், ஏழை அடைத்த தெய்வம், நிச்சயமாக உங்களுடைய ஜெபம் அக்கினி மதிலாக அந்த வீடுகள் மேல் இருக்கும். அல்லேலூயா. பிசாசு உள்ளே வர முடியாது, அவன் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. மார்க்கு 16ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியாக கூட விசுவாசிக்கிறவர்களா நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ ஜெபிப்பதினால் நாம் பிசாசை துரத்த முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள் வியாதி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை ரொம்ப உடம்பு முடியல, ஒருவேளை முடியாத ஒரு சூழ்நிலையில பாட்டி சொன்னீங்கன்னா இதுக்காக ஊழியரை கூப்பிடணும். என்னாச்சுங்க, திடீர்னு என்ன போச்சு, ஒரு 12 மணியா இருக்கு, ஒரு 2 மணியா இருக்கு, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. திடீர்னு என்னாச்சுங்க, ஊழியருக்கு கால் பண்ணி எப்படியாச்சும் அவரை வர சொல்லணும், ஊழியர் வந்து நமக்காக ஜெபம் பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கலாம். சப்போஸ் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரணம் ஊழியரால் வர முடியவில்லை, அப்ப என்ன போச்சு, உடனே அவங்களுக்கு ஒரு வருத்தம், நான் ஒரு கஷ்டத்துல கூப்பிட்டேன், ஊழியக்கார் வர முடியல அப்படின்னு சொல்லி அந்த 2 மணிக்கு அவரால் எடுக்க முடியாத சூழ்நிலை என்னாச்சுங்க, அவர் மேல ஒரு கோபம், ஊழியக்காரர் மேல ஒரு வருத்தம். இதனால என்னாச்சு, அநேகரே சபைக்கு போறதையே நிறுத்திடுவார். பிரியமுள்ள தேவ ஜனமே, நன்றாக கேட்டுக்கொள்ளும். கர்த்தர் உங்களுக்கு வரங்களை வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபித்தால் பிசாசு ஓடுவார், நீங்கள் ஜெபித்தால் வியாதிகள் சுகமாகும், உங்களால் எல்லாம் முடியும். அப்போ ஜெபம் இருந்தால் பிசாசை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நல்லா சொல்லுங்க, அதிகாரத்தை கர்த்தர் நம் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். யோபுவுக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பிசாசுல கேட்கிற வேளையில் பிசாசு சொல்லுகிறார், நான் பூமி எங்கும் உலாவி பூமி எங்கும் நான் சுற்றி திரிகிறேன் என்று சொல்லியிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப பிசாசு என்ன பண்றாங்க, பூமி முழுக்க உலாவிக்கிட்டு தான் இருக்கிறார், பூமி முழுக்க சுத்திக்கிட்டு தான் இருக்கிறார், ஒவ்வொரு வீட்டை சுத்திலும் சுத்திக்கிட்டு தான் இருக்கிறார். காரணம் என்ன, அவன் தேடுகிறான் யாருடைய குடும்பத்தை என்னாச்சு, யாருக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டும், யாருக்குள் போராட்டங்களை கொண்டு வர வேண்டும், யாருக்கெல்லாம் வியாதியை கொடுக்க வேண்டும் என்று அவன் சுற்றி திரிகிறான். அவனுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் சொன்னார், அவனுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் சொன்னார், நிச்சயமாகவே பிசாசின் சோதனை உங்களை தேடி வரும். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாதபடி அவனுக்கு எதிர்த்து நெல். பிசாசு ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பிசாசு நம்முடைய வாழ்க்கையில நம்மை சோதிப்பதற்கான காரணம் என்ன, பிசாசின் சோதனை நம்ம குடும்பத்துக்குள் நுழைவதற்கு காரணம் என்ன, நாம் நம்மிடத்தில் தப்பு வைத்திருக்கிறோம், நம்மிடத்தில் குறைகள் உண்டு, நாம் கர்த்தருக்கு மீறி நடக்கிறோம். அப்போ பிசாசை குறை சொல்லக்கூடாது, முதல்ல நம்மை நாம் திருத்திக்கொள், நம்மை நாம் மாற்ற வேண்டும். குறையை நம்மிடம் வைத்துக் கொண்டு பிசாசு நாம் குறை சொல்லக்கூடாது. இன்னொரு சின்ன கதை சொல்றேங்க. ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார், அவர்கிட்ட என்னாச்சுங்க, எப்படியாச்சும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி மாணவன் அவர்கிட்ட வந்தாரு. என்னாச்சுங்க, குருவும் அந்த சீடனை ஏற்றுக்கிட்டாரு, ரொம்ப நாள் கத்து கொடுத்தாரு. ஆனா அவர்
வெளியூர் போறப்போ அந்த சீடனை கூப்பிட்டு, ஏப்பா நான் வெளியூர் போறேன், நான் போயிட்டு திரும்பி வர ரொம்ப நாள் ஆகும், அப்போ நான் வர்ற வரைக்கும் இங்க நீ நல்ல முறையில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு பாக்ஸ் கொடுத்தாரு. இந்த பாக்ஸ் என்ன பண்ணு, நான் போயிட்டு வர வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு நீ இதை திறந்து பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன. ஹல்லேலூயா. எக்காரணத்தை கொண்டு அந்த பாக்ஸ் என்ன இருக்கக்கூடாது, திறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்ச நாட்களும் நகர்ந்து போனது. இந்த சீடன் என்னாச்சுன்னா ஒவ்வொரு நாளும் நல்ல விதமா தான் இருந்தாரு. ஆனா அந்த பாக்ஸ பாக்குறப்ப என்னாச்சுன்னா அவருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. என்னன்னு சொல்லி பாக்குறப்ப, இது குரு நம்மகிட்ட கொடுத்துட்டு போனாரு, ஆனா இது எக்காரணத்தை கொண்டு திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, இதுக்கு நம்ம திறந்து பார்த்தா தான் நினைச்சேன். அந்த பாக்ஸ பாக்குறப்பெல்லாம் அவனுக்குள்ள என்னாச்சுங்க ஒரு உற்சாகம் உணர்வு ரொம்ப அதிகமாச்சு. என்னாச்சுங்க ஒரு நாள் எல்லாத்தையும் மறந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் பாக்ஸ சரி அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி நீக்கி பார்த்தாரு. ஆனா பாக்ஸ நீக்கினா அதுக்குள்ளார ஒண்ணுமே இல்லை. சீடனுக்கு கோபம் வேற, வருத்தம் வேற. ஒண்ணுமே இல்லாத ஒரு பாக்ஸ கொடுத்துட்டு நீக்கி பார்க்காத அப்படின்னு சொல்லி இவ்வளவு பத்திரமா வைக்க சொன்னாரு. சரி வருத்து குரு வந்தனை கேட்கணும் அவனும் என்னாச்சு ஒரு ஆதங்கத்தோட இருந்தான். சில நாள் கழிந்தது, குருவும் வந்தாரு. வந்தப்ப என்ன போச்சுன்னா சில காரியங்களை கேட்டு, ஏப்பா நான் வந்து உன்னை அந்த பாக்ஸ நீக்கி பார்க்க கூடாதுன்னு சொன்னேன், நீ என்ன பண்ணுன, ஏன் சொல்லுக்கு கீழ்படுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இவனு என்னாச்சு, ஏங்க அந்த பாக்ஸ்ல எதுவுமே இல்ல, இருந்தா தானே காணாம ஒண்ணு இல்லாதனால என்ன போச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் அதை நீக்க போடல, அதை தொட போடலன்னு சொன்னாரு. சரி அந்த பாக்ஸ் நீ எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. சீடன் நம்ம அந்த பாக்ஸ கொண்டு போய் கொடுத்தா குரு நீக்கி பார்த்தான். நீக்கி பார்த்துட்டு சீடன் கேட்டாரு, இந்த பாக்ஸ நீ நீக்கி பார்த்திருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீடன் இல்லவே இல்லைன்னு சொல்றான். இல்ல நான் உன்னை எப்ப இதை நீக்க வேண்டாம் நான் சொல்லிட்டு போனோம், என்னுடைய வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்காம இதை நீ திறந்து பார்த்திருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னார். உனக்காக ஒண்ணும் புரியல. ஏங்க அதுக்குள்ளார ஒண்ணுமே இல்ல, ஏதாச்சும் இருந்து காணாம போயிருந்தா கூட ஆமா நான் நீக்கணும்னு சொன்னா ஒண்ணுமே இல்ல, அதனால நம்ம நீக்கிறா தெரியாதுன்னு சொல்லிட்டு பொய் சொன்ன. ஆனா குரு நீக்கி பார்த்துட்டு இதை நீ நீக்கி இருக்குன்னு சொன்னாரு. இல்லவே இல்லைன்னு சொன்னாரு. அப்ப அந்த குரு சொன்னாரா, நீ என் வார்த்தைக்கு கீழ்படுறியா இல்லைன்னு சொல்லிட்டு என்னாச்சுங்க அந்த பாக்ஸுக்குள்ளார நான் ஒரு ஈய புடிச்சு போட்டு மூடி வச்சுட்டு போனேன். நீ என் வார்த்தைக்கு எவ்வளவு கீழ்படுறேன்னு சொல்லி உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக போன. ஆனா நீ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீக்கி பார்த்த உடனே அந்த ஈய என்ன ஆச்சுங்க பறந்து போயிடுச்சு. அப்ப குரு வந்து நீக்கி பார்க்கறப்ப அந்த இடத்துல ஈயே இல்ல. அப்ப குருவை மீறி வார்த்தைக்கு கீழ்படியாம அவன் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணிக்கிறான். அப்போ செய்யற தப்ப செஞ்சுட்டு இல்லைன்னு சொல்லி அவன் அந்த இடத்துல மறு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனம், நம்முடைய வாழ்க்கை நம்ம கிட்ட அநேக குறைகளும் கர்த்தர் விரும்பாத, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்படியாதவர், ஆண்டவருடைய சொல்லுக்கு செவி கொடுக்காதவர், நாம் கிறிஸ்தவர்கள் என்பதே மறந்து இன்னும் உலகத்துக்குள் ஏற்ற கொத்த வேஷம் தரித்தவர்களா உலகத்தோடு உலகத்தாரா வாழ்ந்து கொண்டிருக்கும் பிரியமுள்ள தேவஜனமே, நீ தேவனுடைய பிள்ளை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில குறைவுகளை கட்ட நிறைவாக்குகிற தேவன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதை வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை இன்றே இப்பொழுதே இந்த செய்தியின் மூலமே உன் வாழ்க்கையை விட்டு மாற்று. பிசாசு உன்னை கண்டு அவன் பயந்து ஓடி போவான். அல்லேலூயா. பொதுவா நம்ம ஏற்கனவே சொன்னதான், தாவீது சின்ன பையன்தான், எதுக்கு நிற்கிற கோலியாத்து பெரிய மனிதன். ஆனால் தாவீது அவன் உருவத்தை பார்த்து பயப்படவில்லை, அவனுடைய திறமையை கண்டவன் பயப்படவில்லை. அவன் கர்த்தரை நம்பினான், கர்த்தரை விசுவாசித்தான். அப்போ நிச்சயம் என்ன சொல்ற, ஆண்டவருக்கு நீ உண்மையா இருக்கணும்னு சொன்னா உங்கள் குறைவுகள் எல்லாம் மாறி. நாலாவது காரியம் என்ன சொன்ன, யாரும் குறை சொல்லக்கூடாது. இனிமேல் செய்யறதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு பண்ணறதெல்லாம் நீங்க பண்ணிட்டு யாரும் குறை சொல்லக்கூடாது. பிசாசை குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சரி, கடைசியாக ஐந்தாவது ஒரு பாயிண்ட்க்கு நேரா நான் போறேங்க. எடுத்து வாசிங்க. 1 பேதுரு நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. 5வது காரியத்துக்கு நேரா போறோம். உங்க வாயிலிருந்து நீ என்ன சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ உங்களை அழைத்து தெரிந்து கொண்ட இயேசு உங்களை விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் உங்களை அழைத்த தேவன், உங்களை விசாரிக்கிற தேவன். 5வது காரியம் நீங்க சொல்லக்கூடாது ஒண்ணு என்ன தெரியுங்களா, கவலையா இருக்கிற, கஷ்டப்படுறேன்னு சொல்லி நீங்க சொல்லவே கூடாது. கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவன். அவர்
உன்னுடைய வேதனையை விசாரிக்கிறார். உன் கவலையை அவர் விசாரிக்கிற தேவன். உன் கவலைகளை கர்த்தரிடம் சொல்லு. மனிதனிடம் சொல்லி ஆறுதல் தேட முடியாது. மற்றவரிடம் சொல்லி ஒரு அதுக்கு ஒரு நிவர்த்தி செய்ய முடியாது. எனக்கு பிரியமான அன்பு தேவ ஜனங்களே, நீங்கள் ஆண்டவரிடம் சொல்லுங்கள். உங்கள் கவலைகளை கர்த்தரிடம் இறக்கி வைங்க. பொதுவான சொன்னா கவலையே பட வேண்டாம் தான் நான் சொல்றேன். கவலைப்படுவதனால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. சில பேர் பாட்டீங்கன்னா கப்பல் கவிழ்ந்தது மாதிரி கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்துருப்பாங்க. அவ்வளவு பெரிய கவலைன்னு சொல்லிட்டு. அப்போ கவலை படக்கூடாது, நாம் வேதனை படக்கூடாது. கர்த்தர் அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மற்றவர்களிடம் புலம்பாதே. ஒருவேளை இன்னைக்கு கவலை இருக்கத்தான் இதெல்லாம் பாட்டி சொன்னீங்கன்னா யாருக்கு இருக்காத ஒண்ணு நீங்க செய்யறீங்கன்னு சொல்ல வரல. ஆனா எல்லாருக்கும் கவலைகள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. அந்த மனசுகிட்ட சொல்லாதீங்க, உங்க முகத்துல நீங்க காட்டாதீங்க, மத்தவங்க முன்னாடி அதை பேசாதீங்க. கர்த்தரிடம் சொல்லுங்கள். உங்கள் அறை கதவுக்குள் வீட்டை பூட்டி கர்த்தருடைய சன்னாதியில் வந்து கதறி அழுது தேவனிடம் கவலைகளை முறையிடுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்கள் கவலைகளை, உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றி போட அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு ஜனமே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோட வாழ்க்கையில அவர் உங்களை விசாரிக்க வல்லவராக இருக்கிறார். மனிதர்கள் நீங்க நம்பி அநேகர் உங்களை ஏமாற்றுறார். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்காம போலாம். ஆனால் கர்த்தர் உங்களை விசாரித்து உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் விசாரிக்கிறார்ங்கிற காரியத்தை இன்னைக்கு அநேகர் நாம் மறந்து போய், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர்கிட்ட சொன்னா நடக்கும், அவரால் மாத்திரம் அற்புதங்களை செய்ய முடியாததை கிறிஸ்தவர்கள் மறந்து போய் கிடக்கிறார். மனிதனிடம் முறையிடுகிறார், மற்றவர்களிடம் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் நம்ம குறைகளை சொல்லுகிறோம். பிரியமான தேவஜனம், இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நீங்க உண்மையாக நேசி, ஆண்டவரிடம் உண்மையாக வேதனைகளை சொல்லுவீங்க சொன்னா அவர் உங்களை என்னைக்கு ஒரு நாள் ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்க அநேக பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்னாச்சுங்க இருக்குது இல்லைன்னு சொல்ல, அதை தலை மேல தூக்கி வச்சுட்டு அதை நம்ம பெருசாவே நினைச்சுக்கிட்டு. ஒரு சின்ன கதை சொல்றேங்க. ஒரு ரொம்ப முடியாத வயசான, ரொம்ப வயசாச்சுங்க, ரொம்ப முடியல என்னாச்சுங்க. ஆனா அவர் போறப்போ அவர் தலையில ஒரு பெரிய பாரத்தை வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறார். அந்த வழியா என்னாச்சுங்க, ஒரு மாட்டு வண்டிக்கார் போறாரு. என்னாச்சுங்க, அதை பாக்குறாரு. என்ன இவ்வளவு வயசா தள்ளாத வயசுல நடக்க முடியாம போறாரு. அவரும் போறது இல்லாம அவர் தலையில இவ்வளவு பெரிய பாரம் இருக்குது. பாவம், ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம்னு சொல்லிட்டு பக்கத்துல போய், பெரியவரே நீ வண்டியில ஏறிக்குங்க அப்படின்னு சொல்லி என்னாச்சுங்க வண்டியில ஏறிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கிறக்க என்னாச்சுங்க, அந்த மாட்டு வண்டிக்காரர் அந்த ஐயா கிட்ட பார்த்து பேசுறாரு. நீங்க யாருங்க, எங்க இருக்கிறீங்க, எந்த ஊரு அப்படின்னு கொஞ்சம் தூரம் பேசிக்கிட்டே போக என்னாச்சுங்க, திடீர்னு என்னாச்சுன்னா பேசிட்டு போக முனகர சத்தம், ஒரு வித்தியாசமான ஒரு குரல் கேட்கு. என்னடா அந்த ஐயா கிட்ட வந்து சரி அவர் தான் நடக்க முடியாம கஷ்டப்படுறாரு, வண்டியில ஏத்திட்டுமே, அவருக்கு ஏன் உன்ன வந்து ஏதோ வந்து முனகர மாதிரி சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லி அந்த மாட்டு வண்டிக்கார் திரும்பி பார்த்தாரு. ஆனா திரும்பி பார்க்கறப்ப என்னாச்சுங்க, அந்த வயசானவர் வண்டியில ஏறி உட்கார்ந்து தான் தலையிலிருந்து மூட்டை இறக்காதபடி தான் தலையிலேயே மூட்டை வச்சுக்கிட்டு வழிதாங்க முடியாம வந்திருக்கிறார். அப்ப அந்த மாட்டு வண்டிக்காரர் சொன்னாரு, ஐயா உங்களுக்கு வயசாச்சு நடக்க முடியல, உங்களால அந்த பாரத்தை தூக்க முடியாது, உங்க பாரத்தை இலகுவாக்குறதுக்குத்தான் நான் வண்டியில இடம் கொடுத்தேன், உங்க பாரத்தை நீங்க வண்டியில வச்சுட்டு நீங்க ஃப்ரீயா தான் நினைச்சேன். ஆனா என்ன போச்சு, நீங்க வண்டியில இறங்கிட்டு உங்க பாரத்தை உங்க தலையிலிருந்து இறக்காம நீங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்க அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நம்முடைய பாரத்தை நம்மகிட்டயே வச்சுக்கிட்டு நம்மகிட்டயே என்னச்சுங்க சின்னதை நினைச்சு பெருசா நினைச்சு நாமளே பாரப்பட்டுக்கிறோம், நாமளே கஷ்டப்பட்டுக்கிறோம், நாமளே அனுபவிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிக்கிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தியின் மூலமா இந்த நாளில் உங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் வந்து இனி யாருகிட்டையும் சொல்லாது, உங்கள் கவலைய இனி யாருகிட்டையும் சொல்லாது, பிரச்சனைய யாருகிட்டையும் சொல்லாது. மனிதர்கள் உங்கள் இன்னைக்கு கூட கேட்டு நாளைக்கு உங்க என்னாச்சுங்க, ஒருவேளை உங்களுக்கு உண்மையான கஷ்டம் இருக்குன்னா அதை பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்தி விடுவாங்க. எனவே இந்த செய்தியின் வாயிலாக உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் சொல்லு. ஐந்தாவதா சொன்ன இனிமேல், அதாவது என்னச்சுங்க, கவலையா இருக்குன்னு நீங்க யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. அதாவது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தந்தார், பாவத்திலிருந்து விடுதலையாக்கிறார், அருமையான ஒரு குடும்பத்தை கொடுத்தார், மனைவி, பிள்ளைகள், வாழ்க்கை, தொழில், இப்படி எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவர்
அற்புதமான பரலோகத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்போ ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நிச்சயம் உன்னை காப்பாற்ற இயேசுவால் முடியும். அல்லேலூயா. உன்னை அவர் காப்பாற்றுவார். தாயின் கருவிலே பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் இனி கடைசி வரைக்கும் உன்னோடு இருந்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இனிமேல் கடைசியா சொன்ன 5வது பாயிண்ட் என்ன சொல்லுங்க? நீங்க கவலையா இருக்குன்னு வாயை திறந்து சொல்லவே கூடாது. கடைசியா சொல்ற 2 வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சிருங்க. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. அல்லேலூயா. இடத்தில் பக்தன் தாவீது சொல்லுகிறார், என் கண்மலையாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரீதியாக இருப்பதாக, உமக்கு பிரியமானதாக இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறார். அப்ப வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். தேவன் அருவருக்கிறார். கர்த்தர் வேண்டாத வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிற காரியம் இனி உன் நாவிலிருந்து புறப்படக்கூடாது. நீங்க பொதுவா பாட்டி சொன்னீங்க, சிலர் ரொம்ப கஷ்டத்தோட இருப்பாங்க, வருத்தத்தோட இருப்பாங்க, முகத்துல தெரியும். என்னாச்சுங்க? நம்ம போய் ஏங்க இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கிறீங்க, இப்படி வருத்தமா இருக்கிறீங்க, என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா சில பேருடைய வாழ்க்கையில ஏண்டா நம்ம போய் கேட்டோம்னா இதுக்கு இவனை காட்டுற நம்ம பிரச்சனையே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஏங்க அவ்வளவு வண்டியா அவங்க கவலை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆவது அதிகாரம் 24ஆவது வசனம். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி. உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. சரி, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று. பிரியமுள்ள தேவஜனங்கள், நான் ஏற்கனவே இந்த பிரசங்கத்தின் முதல்ல சொல்லிட்டேன். நம் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தாறுமாறான வார்த்தைகள் நம்முடைய நாவுகளில் வேண்டாம், உதடுகளில் வேண்டாம். அது பாட்டி சொல்லினா கர்த்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை இனி நீங்கள் பிரயோகப்படுத்த வேண்டும். நான் முதல்ல சொன்ன மாதிரியே இதுவரைக்கும் சொன்னதை இனி நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன். இதை சொல்லிட்டு தான் இவ்வளவு நேரம் நீங்க பிரசங்கத்தை கேட்டுக்கிறீங்க. நிச்சயமாக அப்ப இனி இந்த வாயில் என்னென்ன வார்த்தைகள் வரக்கூடாது. முதலாவது சொல்ல என்ன சொன்னாங்க? இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது. முதலாவது என்னங்க? இல்லை என்று சொல்லக்கூடாது. இரண்டாவது முடியாது என்று சொல்லக்கூடாது. இரண்டாவது என்ன சொன்னாங்க? முடியாதுன்னு சொல்லக்கூடாது. மூணாவது பயமா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. நாலாவது சாத்தானை குறை சொல்லக்கூடாது. அஞ்சாவது நான் கவலையா இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இவைகளை பின்பற்றி உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்பவும் பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்க பேசும் பொழுது உங்கள் வாழ்க்கை மேலான ஒரு காரியத்துக்கு நேராக போகும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படியோ கட்டாயம் இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் வசனத்துக்கு உண்மையாக நீங்கள் செவி கொடுக்கிற வேளையில் கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்கி வாளாக்காமல் உங்களை தலையாக்குவார். அல்லேலூயா. 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 பிரைஸ் காட். நம்ம எல்லாரும் கூட எழுந்து நிற்போம். தர்மியான ஒரு நேரத்திலும் கூட நாம் யாவரும் எழும்பி நின்று உங்கள் வீடுகள்ல உங்கள் குடும்பங்கள்ல நீங்க எல்லாம் எழும்பி நின்று ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த நாள் கேட்ட செய்தியின்படியாக கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதலையும் ஒரு மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய தருணம் இது. கர்த்தர் இந்த நாளிலும் கூட பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளிலும் கூட பிரியமானவரே எல்லா வாய்களை திறந்த ஆண்டவர்களுக்கு ஆண்டவரே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டு. இனி எந்த நீ முதலே சொல்லப்பட்டபடியா கூட இனி என் வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் வர வேண்டாம் ஆண்டவரே. அவிசுவாசமான வார்த்தைகளை நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் ஆகும் என்று சொன்னவரே என் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு நேரங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறட்டும். பிரைஸ் உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த காலங்களுக்காக நன்றி செலுத்துறப்பா. பரிசுத்தமுள்ள ஆராதனை ஆண்டவரே ஆராதிக்க முடியாது. கர்த்தர் தந்த தருணங்களுக்காக நன்றி. இந்த இறை செய்தி வாயிலாக ஆண்டவரே இதை கேட்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு மாறுதல் உண்டாகட்டும். இதுவரைக்கும் அவரோட வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை மைனஸாக நடந்திருக்கிறார். இந்த செய்தியின் மூலமாக இவரோட வாழ்க்கையில எல்லாம் பாசிட்டிவாக மாறுவதா, ஆசீர்வாதத்தை பெறுவார்களா, சுகத்தை பெறுவார்களா,
அவருடைய ஆசீர்வாதத்தை பொற்பாதத்தில் சமன் மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.